வேர்டு ஒன்லி ப்ரிப்பேர்ஸ் யூ ஃபார் ப்ராப்பர் வர்ஷிப். வசனம்தான் சரியான ஆராதனைக்கு உங்களே ஆயத்தப்படுத்தும். பிகாஸ் வசனத்தை நீங்கள் சரியாக வாசிக்கும் போது தான் அந்த வசனத்தின் தேவனை நன்றாக புரிந்து கொண்டு நீங்கள் ஆராதிக்க முடியும். அதனால தான் கொலோசியர் 3:16 அப்படி இருக்கு, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள் பரிபூர்ணமாய் வாசமாய் இருப்பதாக. அடுத்தது சங்கீதங்களினாலும் பாட்டுகள் எல்லாம் வருது. அடுத்து நம்ம இந்த ஆர்டரே உல்ட்டா பண்ணிட்டோமே. பொதுவாக எல்லாமே உல்ட்டா தான் வைங்களேன், அது வேறு விஷயம். ஸோ இதை பயங்கரமாக உல்ட்டா பண்ணிட்டோம். ஸோ என்னையே கேட்டால், நான் ஒரு சபை போதாரா இல்லை, அதனால நான் செய்ய முடியாது. என்னையே கேட்டால் ஏதோ வந்தவனும் ஒரு பாட்டு பாடிட்டு பைபிளில் ஆண்டவருடைய ஒரு நல்ல ஒரு குணாதிசயத்தை எடுத்து எவ்வளோ கேரக்டரிஸ்டிக்ஸ், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒன்று எடுத்து நல்ல எக்ஸ்போசிட்டரி ப்ரீச்சிங் கொடுத்து, இப்பொழுது இன்றைக்கு தேவனுடைய இந்த குறிப்பிட்ட குணாதிசயத்திற்காக நாம் அவரை ஆராதிப்போம். எனக்கு அது கிடச்சிது, இது கிடச்சிது, அது ஆராதனை இல்லை, அது நன்றி செலுத்துதல், தேங்க்ஸ் கிவிங் வேறு, ஒர்ஷிப் வேறு அப்படின்னு சொல்லி அவங்கள அதை நடத்தினா அதில் கொஞ்சம் அர்த்தம் இருக்குது. அதை நம்ம சரியாக செய்யலை. ஆனால் பக்சிங் அதை சரியாக செய்தார். நான் பக்சிங்கோடைய ப்ரோக்ராம்ஸ் நிறைய அட்டன் பண்ணியிருக்கேன். நல்லா எடுத்து ஆண்டவரோட ஒரு பர்டிகுலர் கேரக்டரிஸ்டிக்கை, அவருடைய குணாதிசயத்தை அழகாக விளக்கி நல்லா சொல்லிட்டு, இப்பொழுது நாம் ஆராதிப்போம் அப்படின்னு சொல்லி அங்கங்கே இருந்து ஒரு ஆராதனைக்கலாம். அப்போ வேர்ட் லீட்ஸ் டு வர்ஷிப், வர்ஷிப் மே ஆர் மே நாட் லீட் டு வேர்ட். ரொம்ப சாரி, நான் ரொம்ப இது கொஞ்சம் இட்ஸ் வெரி ஃபண்டமெண்டல் இஷ்யூ.